Tamil Nadu. Ladies and gentlemen, we'd like to welcome him. I request Padma Shri Dr. Shaktivel, President FIEO, and Dr. Rafiq Ahmed, the past President FIEO, to please join us and felicitate our Chief Minister. Ladies and gentlemen, please keep your best applause ready. Thank you very much, sir, for your time. Ladies and gentlemen, we'd like to honor and thank our guest of honor, starting with Thiru Thangam Thennarasu, our Honorable Minister for Industries, Government of Tamil Nadu. We'd like to request Thiru Israr Ahmed, our Regional Chairman, FIEO, and Dr. Ajay Sahai, the DG and CEO of FIEO, to please come forward and welcome them. We also would like to honor our guest of honor, Thiru T.M. Anbarasan Avargal, our Honorable Minister for Micro, Small and Medium Enterprises, Government of Tamil Nadu. We request Thiru Khalid Khan, the Vice President FIEO, and Thiru Israr Ahmed to please join together and pay our tributes to them. Thank you very much, sir, for joining us here. Ladies and gentlemen, moving on for the next presidential address, I request Dr. A. Shaktivel, the President FIEO, to please address the gathering now. எல்லோருக்கும் காலை வணக்கங்கள். அகில இந்திய ஏற்றுமதி நிறுவனங்களின் கூட்டமைப்பின் பிஓ விருது வழங்கும் விழாவிற்கு எங்களது வேண்டுகோளை ஏற்று வருகை புரிந்துள்ள மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, தமிழகமே அவரது வாழ்க்கை என்று அர்ப்பணித்து பணிபுரிந்து வரும் தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்று ஓராண்டுக்குள் எண்ணற்ற வைக்கத்தகு சாதனைகள் நிகழ்த்தியும் மேலும் வீறு நடை புரிந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் எங்கள் ஆற்றல் மிகு தமிழக முதல்வர் அவர்களின் தலைமையில் திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கும் மாண்புமிகு தொல்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்களே, சிறு துறைக்கு சிறப்பாக செயலாற்றி வரும் மாண்புமிகு சிறு துறை அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் அவர்களே, அகில இந்திய ஏற்றுமதிகளின் கூட்டமைப்பு வழிகாட்டும் தலைவர் திரு ரஃபீக் அவர்களே, திரு அருண்ராய் அவர்களே, பிஓவின் துணைத் தலைவர் காலித் கான் அவர்களே, ரீஜனல் சேர்மன் இஸ்ரார் அவர்களே, எங்களது டிஜி அஜய் சாய் அவர்களே, ஜாயின்ட் டிஜி உன்னிகிருஷ்ணன் அவர்களே, மற்றும் தமிழக முதல்வருக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் அரசு அதிகாரிகளே, மத்திய அரசு அதிகாரிகளே, ஊடக நண்பர்கள் மற்றும் இங்கு ஆவலோடு ஏற்றுமதி விருது பெற காத்திருக்கும் ஏற்றுமதியாளர் மற்றும் சக ஏற்றுமதியாளருக்கு எனது வணக்கங்களை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தை எல்லா துறைகளிலும் முதன்மை மாநிலமாக செல்வதற்கு தமிழகத்தின் பொருளாதாரத்தை வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் 1 trillion என்ற இலக்கை எட்டுவதற்கும் அயராது பாடுபட்டு வரும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களது பாராட்டுக்களை திறனத்தில் தெரிவித்துக் கொள்வதில் உள்ளபடியே பெருமையை கொள்கிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஒரு இலக்கை எட்ட வேண்டும் நினைத்தால் அதை தான் சொன்ன காலத்திற்கு முன்பே நிறைவேற்றி விடுவார். கடந்த 20 வருடங்களாக நான் அவரோட நட்பாக பழகி வந்ததை என் வாழ்க்கையில் பெரு பாக்கியமாக கருதுகிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வருடன் மன்னிப்புடன் ஒரு சிறிய கோரிக்கையை வைக்க விளைகிறேன். என்னை ஒரு 5 நிமிடம் அதிகமாக உரையாற்ற அனுமதிக்க வேண்டியும் மற்றும் ஆங்கிலத்தில் உரையாற்ற அனுமதிக்கும்படியும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இங்கு தென் மாநிலங்களிலிருந்து தொழில்துறை மற்றும் ஏற்றுமதியாளர்கள் வந்துள்ளார்கள். அவர்களுக்கு தமிழகத்தில் முதலீடு செய்ய இதுவே உகந்த தருணம் என்பதை நமது மாண்புமிகு முதல்வரின் கீழ்கண்ட சாதனைகள் மூலம் எடுத்து கூற விரும்புகிறேன். My dear fellow exporters, with the dedication, determination, diligence, involvement, good governance, selfless hard work and proactive approach of our Honorable Chief Minister of Tamil Nadu, today Tamil Nadu has poised to the one of the optimal state for investment internationally. Also, the conducive atmosphere in the state is an added advantage for the investors. I would like to take this opportunity to highlight the facilities and opportunities announced by the Honorable Chief Minister of Tamil Nadu during his 1-year tenure for the growth of industry in the state. While swearing as a CM of the state, the pandemic was at its peak. With his able leadership and speedy action, he contained the spread of coronavirus in the state within the short span of time.
All the people of the state and industrialists honestly applauded his action and direction for this achievement. After assuming the office of a Tamil Nadu CM, he immediately called a meeting with the industrialists and announced various measures for the revival and resurgence of MSME sector in the state, which was tumbling due to pandemic. The state budget will help for overall economic development of the state and is futuristic with the long-term vision of Honorable CM to reach $100 billion exports and $1 trillion economy of state by 2030. Introduced an exclusive state export promotion policy for the growth of exports from Tamil Nadu. Formed State Export Promotion Committee under the chairmanship of Chief Secretary. Issuance of Exporters Handbook, Manual for MSME Guidelines. Created a high-level committee to remove the bottleneck of MSME. As a highlight of the state export promotion policy, earmarked a target of $100 billion by 2030, and to achieve the target, introduced two attitudes of export promotion and diversification. Abolished state entity tax for cotton. Prepared to set up a cotton warehouse across the state through CCI. Planned to set up a warehouses at Thuthukudi. Proposed to build an integrated mega textile park with a state-of-art infrastructure at Virudhunagar for the development of southern region. Introduction to the slogan, Made in Tamil Nadu, to mark the products produced from Tamil Nadu. To maintain transparency and to promote ease of doing business, introduced single window clearance policy. The non-Modalwar scheme initiated by CM will help industry to get the right kind of a talent pool to enable industries to absorb. Brought a new policy in the renewal process of pollution control license. The state government has constituted an Urban Development Authority, Advisory Council and Planning Cell for promoting more infrastructure and development plans across Tamil Nadu, including the network city of Tirupur. Allotted industrial plots in the Sitco parks to the MSME at affordable price to enable MSMEs to start and expand the factories. Understanding the requirement of people of Western District of Tamil Nadu, immediately allocated 1100 crores for the acquisition of land for the expansion of Coimbatore International Airport. Despite Corona concern, more new foreign investment, bilateral agreements, MOE has been signed with the foreign institutional investors, and Tamil Nadu is top in all the states. Tamil Nadu has become the best place to do business in South Asia, and that is the reason for more new foreign investment and employment. Chennai has been ranked second best competitive location globally for research and development in the electronic sector by FDI Intelligence. MOU of understanding with the 6 major companies for investment to tune of 6,100 crores in Tamil Nadu were signed during his recent visit to the United Arab Emirates. I am glad to inform that within this 1 year, Tamil Nadu government has signed 130 MOUs for investment worth of 68,375 crores that would provide a new job opportunity for 205,000 people. The Tamil Nadu government made a remarkable turnaround in image as an ideal global investment destination, leading to an increase in foreign direct investment FDI by 41.5%. About 60,000 metric tons of salt and chemical waste stagnated at CETP, the Tirupur area, with a keen interest in environment protection. It has, for the first time in India, our Tamil Nadu government has undertaken the steps to research and development work to remove the recycled toxic salt waste. In the current fast-growing environment of the textile industry, new companies will be funded in collaboration with the Tamil Nadu Industry Development and to promote defense, dress material, mobile tech, product, sport tech, and technical textile industries. Opportunity will be created to carry out research and development work for technologically advanced textile production in our state in order to promote technological textile production in Tamil Nadu. The fast-growing sector like medicine, automobile, defense, etc. A detailed project report will be prepared on the feasibility study and setting up a textile city in Chennai at a cost of 1 crore. Tamil Nadu textile companies, government manufacturers will have the opportunities to set up a separate pavilion in international textile exhibition being held globally to showcase their market and textile product to produce in Tamil Nadu. I am happy to share our Honorable CM has recently announced Tamil Nadu Export Conclave for the upgradation of export hubs in Tamil Nadu and also selected 10 export hubs for this upgradation process. A technical advisory committee will be set up, advise on the technical development of the textile sector in Tamil Nadu.
With all these positive steps, measures taken by the state government and the present conducive atmosphere for making investment of the state, I would like to invite you all to invest in Tamil Nadu and utilize the abundance of support from our Honorable Chief Minister, Honorable Minister of Industry and MSME. Friends, these are the achievement only on the industry side. If I want to talk about the achievement of last 1 year of the Honorable CM, I need 3 hours to speak. He has done the day one he started his office. Till yesterday, he was going on around the scheme. Not only that, he personally looked after the scheme. The next day, GO is issued. Third day, the benefit is given. So that's the way our Honorable Chief Minister is. Sir, we are all fortunate to have you as a CFO, sir. தமிழகத்தை முதன்மை மாநிலமாக மாற்ற வீறுநடை போட்டிருக்கும் எங்களது தமிழக முதல்வர் அவர்களுக்கு அகில இந்திய ஏற்றுமதி நிறுவனங்களின் கூட்டமைப்பில் சார்பில் எல்லா வகையிலும் துணை நிற்போம் என்பதை உறுதியுடன் கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you very much, sir. The time has come that we've been awaiting. நம்ம ரொம்ப ஆவலாக காத்து கொண்டிருந்த தருணம் இதோ இப்போது வந்தாச்சு. நம்முடைய சீஃப் கெஸ்ட் மற்றும் தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு திரு MK ஸ்டாலின் அவர்களை மிகப்பெரிய கைத்தட்டலுடன் நம்மளுடன் உரையாடுவதற்காக அழைப்போம். அன்புள்ள தென்மண்டல இந்திய ஏற்றுமதி கூட்டமைப்பின் சார்பில் சிறந்த ஏற்றுமதியாளர்கள் விருதுகள் வழங்கக்கூடிய இந்த விழாவிலே பங்கேற்றிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களே, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு தாமோ அன்பரசன் அவர்களே, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையினுடைய செயலாளர் திரு அருண்ராய் IAS அவர்களே, இங்கு எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய FIOனுடைய தலைவர் பத்மஸ்ரீ விருதாளர் டாக்டர் சக்திவேல் அவர்களே, மண்டல தலைவர் திரு இஸ்ரார் அகமது அவர்களே, துணைத் தலைவர் திரு காலித் கான் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய ஈஸ்வரன் அவர்களே, இந்த கூட்டமைப்பினுடைய நிர்வாகிகளே, விருது பெறக்கூடிய ஏற்றுமதியாளர்களே, தொழிலதிபர்களே, அரசு உயர் அலுவலர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கடந்த 22 நாட்களாக தொடர்ந்து சட்டமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்று அந்த கூட்டத்தொடரிலே பல்வேறு துறைகளின் சார்பிலே மானிய கோரிக்கைகள் விவாதங்கள் நடைபெற்று அதன் மூலமாக அதற்குரிய ஒப்புதலை பெற்று நேற்றைய தினம் முடிச்சிருக்கிறோம். நேற்றுதான் கூட்டத்தொடர் முடிவடைந்திருக்கிறது. சட்டமன்ற கூட்டத்தொடர் எப்போ முடியும் என்று காத்திருந்து அதற்கான தேதியை வாங்கி இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களுக்கு நான் முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஆனால் அதே நேரத்தில் ஒரு முதலமைச்சர் ஒரு நாளாவது ஓய்வெடுக்கக்கூடாதா என்று நினைக்காம அவர் தன்னுடைய கடமையை முடிக்க வேண்டும் என்பதற்காக சுறுசுறுப்போடு தனது துறையை மட்டும் பற்றி கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த பணியை அவர் முடிச்சிருக்கிறாரு. அதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவர் இந்த துறையில் எவ்வளவு கவனமாக இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது.
6வது மற்றும் 7வது தென்பிராந்திய சிறந்த ஏற்றுமதியாளர்கள் விருது வழங்கக்கூடிய விழா. தமிழ்நாட்டினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையிலே நடப்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. தமிழகம் வந்திருக்கக்கூடிய அனைவரையும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற முறையில் உங்கள் அத்தனை பேரையும் வருக 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 என நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்தியாவில் ஏற்றுமதியை ஊக்குவிக்கக்கூடிய நோக்கத்தோடு ஒன்றிய அரசினுடைய வர்த்தக அமைச்சகத்தால் 1965ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஃபியோ என்கிற இந்திய ஏற்றுமதி நிறுவனங்கள் கூட்டமைப்பானது அங்கீகரிக்கப்பட்ட ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில்கள், பண்டங்கள், வாரியங்கள் மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையங்கள் ஆகியவற்றின் தலைமை அமைப்பாக இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்திய அளவில் 35,000க்கும் மேற்பட்ட ஏற்றுமதி நிறுவனங்களை உறுப்பினர்களாக கொண்ட 5,000க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்களை தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் என்பதை அறியும் போது நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். இத்தகைய பெருமைக்குரிய இந்த விழாவிற்கு நான் அழைத்தமைக்காக இந்த அமைப்பினுடைய பொறுப்பாளர் அனைவருக்கும் நான் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இந்திய நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியில் ஏற்றுமதி மிக மிக அவசியம். தற்போது இந்தியாவினுடைய ஏற்றுமதியில் தென்மண்டலம் 27 விழுக்காட்டுக்கும் அதிகமாக பங்களிக்குது. 5 ஆண்டுகளுக்குள் இந்த பங்கு 35 விழுக்காட்டை தாண்டும் என்று நான் நம்புகிறேன். தென்மண்டலத்தில் தமிழகத்தினுடைய பங்கு மிக மிக அதிகமானது என்பதை நீங்கள் எல்லாம் நன்கு அறிவீர்கள். கடந்த 2020-21ஆம் ஆண்டில் இந்தியாவின் சர்வதேச வர்த்தகத்தில் ரூபாய் 1,93,000 கோடி ஏற்றுமதி செஞ்சு 8.97 விழுக்காடு பங்களிப்புடன் இந்தியாவிலேயே 3வது பெரிய மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இந்த விழுக்காடு என்பது ஆண்டுதோறும் அதிகமாகணும். தமிழ்நாடு முதன்மையான மாநிலமாக ஆகணும் என்பதுதான் இந்த அரசினுடைய விருப்பம், என்னுடைய லட்சியம். மோட்டார் வாகனம் மற்றும் பாகங்கள், ஆடை மற்றும் அணிகலன்கள், காலணிகள், குதிகலன்கள், ரப்பர் உள்ளிட்ட பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிறது. இது புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குது, தொழிலை மேம்படுத்துவது, மாநிலத்தின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துகிறது, தொழிலதிபர்களுக்குள்ள போட்டித்தன்மையை உருவாக்குது, தொழில்களுடைய செயல்திறனை அதிகரிக்குது. அதனால தான் 2030ஆம் ஆண்டுக்குள்ள $1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாநில பொருளாதாரம் மாறணும்னு நான் பெரிதும் நம்புகிறேன். அந்த இலக்கை அடையணும்னா ஏற்றுமதி வர்த்தகமும் அதிகமாகணும். தமிழ்நாட்டின் தற்போதைய ஏற்றுமதி அளவு $26 பில்லியன். அதிலிருந்து 2030ஆம் ஆண்டிற்குள் $100 பில்லியன் உயர்த்தணும். இதனை அடைவதற்கான புதிய உத்தியை கடந்த ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதி நான் வெளியிட்டேன். இதற்காக பல்வேறு முன்னெடுப்புகளை அரசு செய்து வருது. அதில் சிலவற்றை மட்டும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் ஏற்றுமதியை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு தேவையான பொது கட்டமைப்புகளை உருவாக்க $100 கோடி சிறப்பு நிதி உருவாக்கப்படும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள திறன்மிக்க மனித வளத்தை மேலும் மேம்படுத்தி ஓர் அறிவுசார் பொருளாதாரத்தை உருவாக்கிட அறிவுசார் நகரம், நாலேஜ் சிட்டி ஒன்று உருவாக்கப்படும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. சென்னையின் வர்த்தக வளர்ச்சிக்கு, குறிப்பாக ஏற்றுமதிக்கு உயிர் நாடியாக திகழக்கூடிய மதுரவாயல் சென்னை துறைமுக உயர்மட்ட சாலை திட்டத்தை நிறைவேற்றிட ரூபாய் 5,570 கோடி மதிப்பீட்டில்
20.6 கிலோமீட்டர் நீளமுள்ள இரட்டை அடுக்கு உயர்மட்ட சாலை அமைக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. சென்னை வெளிவட்ட சுற்றுச்சாலை திட்டத்திற்கு ரூபாய் 2250 கோடியும், சென்னை கன்னியாகுமரி தொழில் வழித்தட திட்டத்திற்கு ரூபாய் 1200 கோடியும், தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கு ரூபாய் 628 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. திறன் படைத்த மனித வளத்தை உருவாக்கும் நோக்கத்தோடு ரூபாய் 2877 கோடி ரூபாய் செலவில் முன்னணி தொழில் நிறுவனங்களின் பங்களிப்போடு 71 அரசு தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் இண்டஸ்ட்ரி 4.0 தரநிலை அடைவதற்கு ஒரு சிறப்பு திட்டமாக செயல்படுத்தப்படும். மாநிலத்திலிருந்து ஏற்றுமதியை மேலும் மேம்படுத்த அரசினுடைய தலைமைச் செயலாளர் தலைமையில் மாநில ஏற்றுமதி மேம்பாட்டு குழு ஸ்டேட் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு. தென் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளித்திட தூத்துக்குடியில் ஏற்றுமதியை மையமாக கொண்ட சர்வதேச அரைகலன் பூங்காவிற்கு இன்டர்நேஷனல் ஃபர்னிச்சர் பார்க் 7/3/2022 அன்று அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் தனித்துவம் வாய்ந்த பல பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. இவற்றை உலக அளவில் சந்தைப்படுத்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஏற்றுமதி மையங்கள் உருவாக்கப்பட்டு வருகிறது. சிறு குறு மற்றும் நடுத்தர ஏற்றுமதி நிறுவனங்களுக்கான கையேடு வெளியிடப்பட்டிருக்கு. இந்த கையேட்டின் தொடர்ச்சியாக ஒவ்வொரு துறை சார்ந்த ஏற்றுமதிக்கான வழிகாட்டி கையேடு உருவாக்கிட பிஓ அமைப்பு உதவணும்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் புத்தொழில் வளர்ச்சிக்கு வழிகோலும் வகையில் ஈரோடு, மதுரை, திருநெல்வேலியில் புதிய மண்டல அளவிலான புது தொழில் மையங்கள் ஏற்படுத்த டான்சிம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சென்னை நந்தம்பாக்கத்தில் ரூபாய் 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அனைத்து வசதிகளோடு கூடிய மாநில புத்தொழில் நிறுவன மையம் ஒன்று தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தால் டிட்கோ மூலமாக அமைக்கப்படும். ஏற்றுமதியில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ஏறத்தாழ 50 விழுக்காடு பங்களிக்கின்றன. இந்நிறுவனங்களின் மேம்பாட்டிற்காக இத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு கடந்த ஆண்டை விட 40 விழுக்காடு அதிகரிக்கப்பட்டு ரூபாய் 911 கோடியே 50 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டின் தனித்தன்மையான தஞ்சாவூர் ஓவியங்கள், தட்டுகள், வீணை, கோவை கோரா காட்டன் சேலைகள், கோவில்பட்டி கடலை மிட்டாய், சேலம் பட்டு, ஈரோடு மஞ்சள், அலப்பை பச்சை ஏலக்காய், நீலகிரி தேயிலை, திருவள்ளிபுத்தூர் பால்கோவா, பழனி பஞ்சாமிர்தம், சிறுமலை மலை வாழைப்பழம் என 43 புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் அதில் இருக்கு. கம்பம் பன்னீர் திராட்சை, சேலம் ஜவ்வரிசி, உடன்குடி பனங்கருப்பட்டி, மணப்பாறை முறுக்கு, தூத்துக்குடி மக்ரோனி, பண்ருட்டி முந்திரி மற்றும் பலாப்பழம், மார்த்தாண்டம் தேன் உள்ளிட்ட 24 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற விண்ணப்பித்து பரிசீலனையில் இருக்கு. வெளிநாடுகளிலும் இந்த பொருட்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. இதன் மூலம் நமது உற்பத்தியாளர்களும் ஏற்றுமதியின் மூலம் மேன்மை அடைந்திட முடியும். இவற்றை அதிகமாக தயாரிக்கணும். அதே நேரத்தில் கொஞ்சமும் தரம் குறைந்து விடக்கூடாது. தமிழ்நாட்டில் இப்பொழுது இருக்கும் திறனையும் வளத்தையும் வைத்து பார்க்கும்போது ஏற்றுமதியில் நாம் இன்னும் பல மடங்கு உயர முடியும். இதனை அரசும் பிஓ அமைப்பும் இணைந்து நிச்சயம் நிறைவேற்ற முடியும். ஏற்றுமதி சார்ந்த ஒன்றிய அரசின் திட்டங்கள் தமிழ்நாட்டை சார்ந்த நிறுவனங்களுக்கு முழுமையாக சென்றடைய பிஓ அமைப்பு மாநில அரசுடன் இணைந்து பங்காற்றணும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த மாவட்டத்தை சார்ந்த சிறந்த ஏற்றுமதிக்கான பொருட்களுக்கு ஆங்காங்கே உற்பத்தி செஞ்சாலும் அவற்றை ஒன்று திரட்டுவதிலும் அப்பொருள்களின் தரத்தின சர்வதேச தரத்திற்கு உயர்த்துவதிலும் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை களையும் விதமாக தனியார் பங்களிப்புடன்
ஒரு ஏற்றுமதி கொள்முதல் அமைப்பை பிஓ அமைப்பு முன்வரணும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக ஓடிஓபி என்கின்ற ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பொருள் என்ற ஒன்றிய அரசு திட்டத்தை அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படுத்திட துணை புரியணும். இந்திய ஏற்றுமதி நிறுவனங்களின் கூட்டமைப்பு பிஓ இந்த பிராந்தியத்திலிருந்து ஏற்றுமதியை ஊக்குவிப்பதில் முக்கிய பங்காற்றுவதுடன் மாவட்ட அளவில் மாநில அரசுகளுடன் மிக நெருக்கமாக செயல்படுவது என்பதை நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவிச்சுக்கிறேன். தென் மாநிலங்களிலிருந்து தொழில் மற்றும் ஏற்றுமதியை மேம்படுத்துவதில் பிஓவினுடைய முயற்சிகளுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மாநாட்டில் சிறப்பாக செயல்படும் ஏற்றுமதியாளர்கள் அங்கீகரிக்கப்படுவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தங்கள் தொழில் உலகளவில் போட்டித்தன்மை வாய்ந்தது என்பதை காட்டக்கூடிய விதமாக பல இடையூறுகள் உள்ள இந்த நேரத்தில் ஏற்றுமதியாளர்கள் அனைவரும் அவருடைய வெற்றிக்காக நான் வாழ்த்துகிறேன். நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். Nandri, sir. Ladies and gentlemen, we are straight diving into the award segment now. FIEO Southern Region Export Excellence Awards are being conferred today to the top performing exporters from Tamil Nadu, Pondicherry, Kerala, Karnataka, Telangana and Andhra Pradesh. இப்பொழுது அந்த அவார்ட்ஸை வழங்குவதற்காக நம்முடைய Honorable Chief Minister of Tamil Nadu, திரு M.K. Stalin அவர்களை அழைப்போம். Ladies and gentlemen, we're beginning the award segment now. I request all of you all to please come one by one quickly to the stage. The All India Golden Trophy for Excellence in Felicitating Trade goes to Shri M.V.S. Chowdhury, Chief Commissioner of Customs, Chennai Zone. Please keep your applause going, ladies and gentlemen. The award for excellence in public services towards facilitating trade goes to Ms. Sudha Koka, IRS Commissioner, GST and Central Excise, Chennai South. Please give the lady a big hand. The best financial institution focusing on export promotion supports in Southern India goes to Gold, State Bank of India, Chennai, Tamil Nadu, Mr. R. Radhakrishnan, Chief General Manager. The best logistics provider in Southern Region, Gold goes to Satva Logistics Group. I request Mr. S. Padmanabhan, the Director, to please join us. Please put your hands together. Top 4-star export house in Southern Region goes to Gold, Snyder Electric IT Business India. Request Mr. Raghavendra. Limited, Andhra Pradesh. The award goes to Mr. Kanigola. Request me, the gentleman, to please come over. The top 3-star export house in Southern Region. The top 3-star export house in Southern Region non-MSME. The gold award goes to Biocon Limited, Bangalore, Karnataka. Mr. Yogesh Shudra, I request you to please join us here.
The silver award goes to Farida Shoes Private Limited, Chennai, Tamil Nadu, Mr. Bharanidhar. Is requested here, please. The two top star export house in southern region MSME goes to the gold award goes to Pondi Oxides and Chemicals Limited, Chennai, Tamil Nadu, Mr. Ashish Bansal. The silver award goes to Mahalasa Exports, Udupi, Karnataka, Mr. Aditya R. Pai. Request you to please join us. The top 2-star export house in southern region, non-MSME. The gold award goes to Silver Spark Apparel Limited, Bangalore, Karnataka, Mr. Prashant Jain. The silver award goes to Mohan Mutta Exports Private Limited, Chennai. I request Mr. Suresh and his colleagues to please join us. The top 1-star export house in southern region, MSME. The gold award goes to Samrat Houseware. I request Mr. Girish and Mrs. Hina to please join us. The silver award goes to Yashoda Enterprises. Ladies and gentlemen, please give a big round of applause for our Chief Minister for joining us here. Thank you very much, sir, for your time. The next set of awards, I request Thiru Thangam Thennarasu Avargal, the Honorable Minister for Industries, along with Thiru T. M. Anbarasan Avargal, the Honorable Minister for Micro, Small and Medium Enterprises, Government of Tamil Nadu. Sirs, to please give the next set of awards. I request the awardees to please line up here for the next set of awards. I'm continuing the awards, the last being the silver award goes to Yashoda Enterprise Private Limited, Hyderabad, Mr. Krishna Chand. Moving on, the top 1-star export house in southern region, non-MSME, silver award goes to Eagle Press Private Limited, Chennai, Tamil Nadu. I request Mr. Raja and colleagues to join us. The top multi-product group exporters in southern region, MSME, award goes to Gold J. Keshav Exports from Karnataka is requested. The silver award goes to Hydro Procav Pumps, Coimbatore, to please join us. The top multi-product group in southern region, non-MSME, the gold award goes to Apt Distribution Private Limited. I request Mr. Raman to please join us. The silver award goes to Campo Chocolate Factory, Karnataka. Mr. Anup is requested. The next set of award is for the state-wise performers, ladies and gentlemen. The top performing exporter in Andhra Pradesh. The gold award goes to Coastal Corporation, Visakhapatnam, Andhra Pradesh. Mr. Satyanarayana is requested here. The silver award goes to Mohan from Mohan Spintex India Limited, Vijayawada, Andhra Pradesh. I request Mr. Koti Mukala Ravi Kumar to please join us on the stage.
The top performing exporter in Karnataka, the gold award goes to Toyota Kirloskar Auto Parts Private Limited, Mr. K.N. Prasad. The silver award goes to United Marine Products, Karnataka, Mr. Mohammed Sameer. The top performing exporter in Kerala, the gold award goes to Synthite Industries Private Limited. I request Mr. Arun and Fedri to join us. The next award being the silver award goes to Arjuna Natural from Kerala, and I request Mr. Binil George to please join us. The top performing exporter in Tamil Nadu and Puducherry, the gold award goes to Kaplan Point Laboratories. I request Mr. Parthiban to join us. The silver award goes to Coastal India, Tamil Nadu, Mr. Rajesh and Mr. Jayakumar. The top performing exporter in Telangana, the gold award goes to GTN Engineering. I request Mr. Venkateshwara to join us. The silver award goes to Sri Salasar Balaji Agrotech Private Limited. I request Mr. Dheeraj Kumar to join us. The top performing service exporter in Southern region, the gold award goes to Mayot Hospitals, Chennai, Dr. Prithvi Mohandas to please join us. Silver goes to Cholan Tours Private Limited, Mr. Pandian Kumaravel. The outstanding women entrepreneur exporter in Southern region MSME, the gold award goes to Sri Devi Cashew Industries, Tirumadi Rekha Ganesh. The silver award goes to Emperor Mines and Minerals from Andhra Pradesh, Mrs. Sandhya.